கடலூர் செம்மங்குன்றம் பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கி காலையில் வந்து ஒரு பள்ளி வாகனம் வந்து தண்டவாளத்தை வந்து கிராஸ் பண்ண முயற்சி பண்ணியிருக்கு. அப்போ வந்து எதிர்பாராமல் வந்த ட்ரெயின் வந்து பள்ளி வாகனத்தின் மேலே மோதி ஒரு பெரிய விபத்தே ஏற்பட்டிருக்குது. இதில் வந்து என்ன அப்படின்னா, அந்த வாகனத்தில் வந்து ஒரு 5 பேர் வந்து ட்ராவல் பண்ணியிருக்கிறாங்க. அதில் வந்து 4 ஸ்டூடெண்ட்ஸும் ஒரு டிரைவரும் இருந்திருக்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 3 ஸ்டூடெண்ட் வந்து இறந்ததாக கூறப்படுது. அதில் 3 பேர் இறந்ததில் வந்து 2 பேர் வந்து அண்ணன் தங்கை அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க. இது முழுக்க முழுக்க ஒரு கேட் கீப்பரோட கவனக்குறைவால தான் ஏற்பட்டிருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. என்னன்னா இவ்வளோ பெரிய ஆக்சிடென்ட் எல்லாம் நடந்திருக்கு. அப்போ கூட வந்து அந்த கேட் கீப்பர் வந்து வெளியே வந்து என்னன்னு கூட பார்க்கல. பொதுமக்கள் அதுக்கடுத்து போய் பார்த்து எதனால் இப்படி ஆயிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இவர் தூங்கிட்டு இருந்ததாகவும் கூறப்படுது. அதுக்கப்புறம் பொதுமக்களால் வந்து கேட் கீப்பர் வந்து ரொம்பவே அடி வாங்கியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் தகவல் அறிந்த போலீஸார் வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, அந்த கேட் கீப்பரை உடனே அரெஸ்ட்டும் பண்ணியிருக்கிறாங்க. இதில் வந்து நிறைய விஷயம் வந்து பார்த்திங்கன்னா தப்பாகவே இருந்திருக்கு. என்னென்னா கேட் கீப்பர் வந்து கரெக்டாக சிக்னல் மூலமாக கேட்டை க்ளோஸ் பண்ணியிருக்கணும். கேட்டை க்ளோஸ் பண்ணதுனாலே இந்த விபத்துக்கு காரணம்.